நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சாதனை புரிந்து சீதையை அடைவீர், ராஜ சபையில் திறன் காட்டிட வருவீர். இப்போது சுயம்பர நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கிறது. அவரவரின் வீரத்தையும் வலிமையையும் எடுத்துக்காட்ட அனைவருக்கும் எங்கள் அழைப்பினை விடுக்கிறோம்.
முடியாத சாதனை என்று மன்னர் நிபந்தனை விதித்த போதே எவ்வளவோ எடுத்து சொல்லி வாதாடினேன். சாதனைக்குரிய சோதனை வேதனையில் முடிந்தார். எனது மகளின் எதிர்காலம் என்ன ஆவது? ஏன் கலங்குகிறீர்கள்? இது உறுதி இழக்கும் நேரம் அல்ல. போதும் போதும் விடுங்கள். இந்த போட்டியை கேலிக்குரியதாக்காதீர்கள். அண்டை நாடுகள், கடல் தாண்டி வந்தவர்கள், மிகப்பெரிய அரசர்கள், அரசகுமாரர்கள் என் அழைப்பினை ஏற்று இந்த சுயமரத்திற்கு வந்தீர்கள். மேலும் நான் காண்கிறேன், இந்த அவையிலே வெறும் மானிடர் மட்டுமல்ல, வானத்து தேவர்களும் அரக்கர்களும் கூட மனித வடிவிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். மிகுந்த மனவருத்தத்தை மறைக்காமல் சொல்கிறேன், அமர்ந்திருக்கும் ராஜகுல பெருமகன்கள், தீரர்கள், சூரர்கள் என்று வாயளவிலே சொல்லி பெருமை பேசினீர்களே, செயலளவிலே நிரூபிக்க ஒருவரு கூட இல்லையே. சீதையைப் போல சிறந்த பெண்ணுக்கு வீரத்தால் ஆண்மையினால் அரிய சாதனை புரியும் தீரன் ஒருவனை தேர்ந்தெடுப்பதற்கே இப்படி ஒரு நிபந்தனை வைத்தேன். வைத்தவங்கி வந்த மன்னவர்களில் ஒருவருமே நான் வைத்த நிபந்தனையை தொடும் தகுதியை கூட காட்டவில்லையே. இந்த சிவதனுசை எடுத்து வளைப்பதோ நாணேற்றுவதோ இருக்கட்டும், ஒருவரும் அசைக்க கூட இல்லையே. எனக்கு முன்பே தெரிந்தால் இப்படி ஒரு நிபந்தனையை வைத்து நகைப்புக்கு ஆளாகி இருக்க மாட்டேன். என்று பெற்றதொரு ஏமாற்றத்திலிருந்து எப்படி மீள்வேன்? இனிமேல் நிபந்தனையை கைவிட்டால் என் குல கௌரவமே கட்டுவிடும், என் முன்னோர்களின் புகழ் அழியும். நிபந்தனையில் பிடிவாதமாக இருந்தால் என் மகள் சீதை இறுதி வரை கன்னியாகவே இருப்பாள். அவளை என்றும் கன்னியாக்கிய பாவம் என் தலையில் சூழும். இன்று ஜனகன் அவமானக் கடலில் மூழ்குகிறான். பார்க்கும் பக்கமெல்லாம் வீரமற்ற ஆண்கள், வலிமையற்ற தோள்கள், சாதிக்க சக்தியற்ற தலைகவிழ்ந்த முகங்கள் என் சிந்தையை தொட்டு பேசுகின்றன. ஜனகனே, நீ ஏன் வாழ்கின்றாய்? மடிந்து விடு. ஏனென்றால் இந்த நாட்டிலே வீர தீரர்கள் யாரும் இல்லை. மன்னா, மரியாதையாக பேசுங்கள். ஏமாற்றம் தங்களை இப்படி எல்லாம் பேச வைத்தாலும் இதை ஏன் மறந்து விட்டீர்கள்? தங்களுடைய இந்த அவையிலே சூரிய வம்சத்து ரகுகுல திலகன் ஸ்ரீராமன் அமர்ந்திருப்பதை. மன்னர் ஜனகரே, எந்த சபை முன் ரகுவம்சம் பெற்ற ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தாலும் அந்த சபையில் இந்த அளவுக்கு வார்த்தைகளை சிந்த எவனுக்கும் துணிவு வராது. தாங்கள் அதை மறந்து ரகுகுல நந்தனன் ஸ்ரீராமனை முன்வைத்து வீரத்திற்கு அறைகூவல் விடுக்கிறீர். தாம் இதன் பின்விளைவை தாங்குவீரா? பொறுமையின் வடிவமான அண்ணன் என்னை மன்னிக்க வேண்டும். எமது குரு கட்டளையிட்டாரானால் இந்த பழைய இற்று போன உங்கள் வில் என்ன? இந்த பூமியையே ஒரு பொம்மையை போல் கையில் எடுத்து பந்தாடி அதை போட்டுடைத்து தூள் தூளாக்குவேன். லக்ஷ்மணா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. தாங்கள் இருக்கையில் அவர் பேசியது தாங்கவில்லை. தம்பிக்கு ஆணையிடுங்கள். மாண்புள்ள ஜனகரின் மாறான கருத்துக்கு முறையான பதிலடி இப்போதே கொடுக்கிறேன். குழந்தாய், அமைதியாயிரு. உன் ஆசனத்தில் அமர்ந்து கொள். யாரையும் அவமதிக்கும் எண்ணத்தில் விமர்சிக்கவில்லை. உடைந்த உள்ளத்தின் உணர்ச்சிகளை பேசினேன். யாரையாவது அவமதித்ததாக நினைத்தால் எளியவனை மன்னித்து விடுங்கள்.
விஸ்வாமித்ரர் சபையின் நிலை உணர்ந்து விரைவில் சபை மகிழ வேண்டும் என நினைந்து எழுவாய் ராமா வில்லினை வளைத்தேனே வேதனை தீர்த்து ஜனகரை வாழ வைக்க குருமொழி கேட்டு சீரம் தனை தாழ்த்தி பொறுமையின் வடிவம் புன்னகை பூத்து நிறை குடமாக நடந்தானே ராமன் நெஞ்சினிலே சலனம் ஏதும் இல்லாமல் உதித்து எழுந்த இளம் சூரியன் போல் அழகிய ராமனை கண்டு அங்கே இருந்த மங்கை சீதை நெஞ்சம் தஞ்சம் ராமனிடம்